எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. என்ன பண்றது, இவன் வேற போயே ஆகணும்னு நிக்கிறான். இப்ப என்னதான் பண்றது? அதான் ஒன்றும் புரியல. நான் இந்த இதுக்கு போகணும் இந்த இதுக்கு போகணும் எனக்கு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் கரெக்டு தானே. அவன் பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும் போது அவன் ஏன் போக மாட்டேன்னுவான்? எனக்கு பயமா இருக்கே. ஒரு வருஷம்ல அங்க போய் எப்படி இருப்பான் தனியா? சொன்னாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னதான் பண்றதுன்னு தெரியல இவனை வச்சுட்டு. சரி பாப்போம் என்ன பண்றதுன்னு. அவன் வேற போகணும்னு நிக்கிறான். இன்னும் ஒரு வாரத்துல வேற போகணும். என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. சரி விடுங்க, பாப்பா வந்தா போறேங்கிறால அமுச்சு விடுவோம். என்ன அம்மா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் பண்றது? எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்புறம் என்னவா? ஏன் காதே கேட்க மாட்டேங்குது? காதை கீது போயிருக்குமோ? ஹலோ, ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னோட பெரிய ஆசையும் 3 ஏன் விட மாட்டேங்கிறாங்க. அம்மா கிட்ட எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, எப்படி ஓகே சொல்ல வைக்கிறது ஒன்னும் புரியல. பாத்து வர மாட்டியா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இப்படியே வருவ? சாரி சாரி. இப்போ வந்து சாரி சொல்லுங்க. அதுதான் சாரி கேட்டாங்களா? போங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கண்ணு தெரிஞ்சிருக்கணும். உங்களை யார் இவ்ளோ ஒட்டி வர சொன்னது? ஏன் அவ்வளவு பெரிய ரோட்ல கண்ணுக்கு தெரியலையா? இந்த பொண்ணுகிட்ட நின்று பேசணும்னா அவ்வளவுதான். நம்ம ஏதாச்சும் பரலோகத்துக்கு போகணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? நீங்க பாட்டுக்கு வண்டி வருது, நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. அது ஏதோ ஒரு யோசனையில அப்படியே நடந்து வந்துட்டேன். யோசனையில வண்டியை கூட பார்க்காம நடந்து வாங்க. கொஞ்ச நேரம் வந்து இடிச்சிருப்பான். ஏதாவது புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய போகுது? சரி எங்க நடந்து இங்க பக்கத்துல? சும்மா தான் நடந்து வரலாம்னு வந்தேன். ஓ மேல போலான்ற ஏதாவது ஆசை இருக்கோ? அதான் நடந்தே வந்திருக்கீங்க போல யோசனையிலேயே. எம்மா விடுமா, நீ வேற நானே கடுப்புல இருக்கேன். சாருக்கு ரொம்ப கடுப்பு இருக்கும். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வா போலாம். எங்க வெளியில போன பையனை இன்னும் காணோம்? அதான் பாருங்க, இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்கிட்டு நடந்து போறேன்னு தானே சொன்னா. எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. வெளியில எங்கேயாவது ஸ்ரீ நிக்கிறானா? உங்க பையன் பரலோகத்துக்கு போலான்னு பிளான் போட்டாங்க போல. வாயில அடி, என்னடி பேசுற? நான் ஒண்ணும் பேசல. ஸ்ரீ பாட்டுக்கு வண்டியை பார்க்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிருக்கா. கொஞ்ச நேரம் இடிச்சிருப்பான் அவன். என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகல விடுங்க. அவன் பிரேக் போட்டாம ஒன்னும் இல்ல விடுங்க. இந்த பையன்கிட்ட அப்பவே சொன்ன வெளியில எல்லாம் போகாதடா, உள்ளாரே ஏறான்னு. கேட்க மாட்டேங்கிறானே. ஒன்னும் இல்ல தானே? அடி எதுவும் படல தானே? அடி எதுவும் படலமா. அதுக்குள்ள அவன் பிரேக் போட்டான். இப்ப நான் உள்ளார போறேன். என்ன இந்த பையனுக்கு இப்படி ஆகுது? இவன் அந்த அமெரிக்கா போறேன்னு சொன்னதுல இருந்து இப்படிதான் ஆகுது. இப்ப என்ன பண்றது? அவன் வேற அமெரிக்கா போயே ஆகணும்ன்றான். சரி வாங்க எல்லாரும் போய் ஜாதகத்தை பாத்துட்டு வருவோம். போங்க போய் அவனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஆமா இதுவும் கட்டுதான். இந்த யோசனை நமக்கு ஸ்டார்டிங்கே வரல பாருங்களேன். ஹாய்மா, அப்படி என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இந்த ஸ்ரீக்கு இந்த ஜாதகம் பாத்துட்டு வரலான்னு தான். ஏமா திடீர்னு? ஒன்னும் இல்லடா, இப்ப போகும்போது ஒரு வண்டி வந்து லைட்டா இடிச்சிருக்குமா, அது வேலை அவன் பிரேக் போட்டுட்டானாமா. எனக்கு என்னமோ இந்த அமெரிக்கா போகணும்னு சொன்னதுல இருந்து இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அதான் போய் ஜாதகம் பாத்துட்டு வரலான்னு. என்னம்மா இப்போ உட்காந்து ஜாதகத்தை நம்பிட்டு இருக்கீங்க? இல்லடா, எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, போய் பாத்துட்டு வரலான்னு தான். இந்த காலத்துல யாராச்சும் இதெல்லாம் நம்புவாங்களா? அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் கண்டிப்பா திட்டுவாமா. அவனோட ஆசையை தான் நம்ம பாக்கணும். புரியுதுடா, அவன் ஆசையை தான் பாக்கணும். எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அவனை ஏன் அமுச்சு விடணும்ட்டு. என்னம்மா அவங்களோட பெரிய ஆசையை அமுச்சு விட கூடாதுன்னு இருக்கீங்க? பெரிய ஆசை தான், என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கே. நம்மளால விட்டுட்டு அவன் அங்க போறான். நம்பிக்கையா இருங்கம்மா. இருந்தாலும் ஒரு டைம் போய் ஜாதகத்தை பாத்துட்டு வந்துருவோமேடா. சரி உங்க நம்பிக்கையை எனக்கு எடுக்கணும். போய் பாத்துட்டு வாங்கம்மா. சரிடா. அங்க ஏதாவது சொன்னாங்கன்னு நடந்துட்டு இருக்காதீங்க. நல்லதாதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஓகேவா? சரிடா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடா. வாங்கம்மா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? இல்ல சாமி, எங்க பையனுக்கு ஜாதகம் பாக்கணும், அதனாலதான். உட்காருங்கம்மா. என் பையன் அமெரிக்கா போறான், அதான் நல்ல நேரமா என்னன்னு பாத்து சொல்லலான்ட்டு. இருங்கம்மா, பார்த்து சொல்றேன். அவன் போலாமா வேணாமான்னு பாத்து சொல்லுங்க சாமி. என்ன சாமி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல உங்க பையனை அமெரிக்கா அமுச்சு வைக்காததே நல்லதுன்னு தோணுது. ஏன் சாமி, என்னாச்சு? இல்ல உங்க பையன் அங்க அமுச்சு விட வேணாம். வரும்போது கூட உங்க பையனுக்கு அடிப்படை போயிருக்கும் தானே? ஆமா சாமி. அப்ப கூட ஒரு பொண்ணு காப்பாத்திருப்பாளே. ஆமா சாமி. எனக்கு என்னமோ உங்க பையனை அமெரிக்கா அமுச்சு வைக்காததே நல்லதுன்னு தோணுதுங்க. சாமி, அவனோட அது பெரிய கனவாச்சே. இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருங்க நான் பார்த்து சொல்றேன். சரி சாமி. உங்க பையனுக்கு எத்தனை வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கோம். எந்த பொண்ணும் அமைய மாட்டேங்குது. அவன் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா? உங்க பையன் எத்தனை நாள்ல போறான்? இன்னும் ஒரு வாரத்துல போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் சாமி. அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குமா? இருக்கா சாமி, கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அவன் அமெரிக்கா போனா அவன் உயிருக்கு ஆபத்து. சாமி என்ன சொல்றீங்க சாமி? உங்க பையன் மட்டும் அமெரிக்கா போனா உயிருக்கு ஆபத்து இருக்குங்க. உங்களுக்கு ரெட்டை குழந்தை தானமா? ஆமா சாமி, எனக்கு 2 பையன் சாமி. சாமி இதுக்கு ஏதாவது வழி இல்லையா சாமி? ஏற்கனவே உங்க 2வது பையன் லவ் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சா? ஆமா சாமி, அந்த பொண்ணு இறந்துட்டா சாமி. உங்க பையன் அந்த பொண்ணு தாமா காப்பாத்தி இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? உங்க பையனோட ஆசை அந்த பொண்ணோட போயிடுச்சுமா. எப்போ உங்க பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணனா அந்த நாள்ல இருந்து நல்ல நாள் தான். அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுல, அதனாலயே பல டைம் உங்க பையன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருப்பான் தானே? ஆமா சாமி. அதே மாதிரி உங்க பொத பையனுக்கும் அப்படிதாமா இருக்கு. சாமி என்ன சொல்றீங்க? அவன் யாரையும் லவ் பண்ணலையே சாமி. இல்ல அவன் யாரையும் காதலிக்கலமா.
உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சாமி என்ன சொல்றீங்க சாமி? அந்த பொண்ணுனாலதான் உங்க பையனுக்கு நல்லதே வரப்போகுதுமா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க பையன் அமெரிக்கா போலாம். சாமி எப்படி சாமி ஒரு வாரத்துல? அதை நீங்க தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா உங்க பையன் போக கூடாது. போனா உயிருக்கே ஆபத்து. இங்க இருக்கும் போதே உயிருக்கு ஆபத்து தான். அவனை பத்திரமா இருக்க சொல்லுங்க. சரி சாமி. சரி சாமி, நாங்க போயிட்டு வரோம் சாமி. போயிட்டு நல்லபடியா வாங்க. ஐயோ அழுகாதீங்க, ஏதாவது பண்ணலாம். நான் ஒரு வாரத்துல எந்த பொண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் என் 2 பையனுக்கு மட்டும் இவ்ளோ சோதனை வருது? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா ஜாதகம் பார்க்க போயிட்டு வந்து இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்கீங்களா? இன்னமும் அந்த ஜாதகத்துல நம்பிட்டு இருக்கீங்க? காலையிலேயே பாத்தியா இல்லையாடா? ஐயோ அம்மா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் கவனிக்கல, அவ்வளவுதான். அவர் அப்படியே சொல்றாரா? ஆமா, அவர் அப்படியே சொல்லிட்டாரு, நீங்களும் நம்பிட்டு உட்காந்து அழுந்துட்டுருங்க. அப்படியெல்லாம் பேசாதடா. என்னம்மா நீங்க என்னமோ உட்காந்து நம்பிட்டு இருக்கீங்க? என் கனவு அமெரிக்கா போய் அந்த கம்பெனில வேலை செய்யணும். என்னம்மா நீங்க? அதெல்லாம் வேணாம். நீ அமெரிக்காவும் போவேனா எங்கேயும் போவேனா? என்னம்மா என் கனவுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாதுமா. இந்த ஒரு வாரத்துல நான் கிளம்பி போவேன். பாருங்க எப்படி பேசிட்டு போறான். நான் சொல்றது ஏதாவது காது கொடுத்து கேக்குறானா? என்ன பண்றது? அவனுக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அந்த சாமி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இவனும் கேட்க மாட்டேங்கிறான். போகாதடனா. ஒரு வாரத்துல நான் எந்த பொண்ணுன்னு பாப்பேன், எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏதாவது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறானா? ஆமா சூர்யா, வர வர நீங்க வேணும்னே பண்றீங்க சூர்யா. ஒரு நாள் லீவ் கிடைக்குது, அதுலயுமே என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? என்ன பண்றது? அன்னைக்குதான் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. லவ் பண்ணும்போது மட்டும் வாய்க்கிட்டே வாய் பேசுனீங்க. 1 இயர் என்ன விட்டுட்டு போனதும் இல்லாம என்னென்ன வாய் பேசுறீங்க பாத்தீங்களா? நான் என்னமா வேணும்னே விட்டுட்டு போன மாதிரி? உங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க விட்டுட்டு போக சொல்லி. நான் தான் கூட்டிட்டு போக சொன்னேன். அப்பா வேணாம் அம்மா வேணாம்னு சொல்லிட்டு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கூட்டிட்டு வர வேணாம் தான். உனக்கு உங்க ஃபேமிலி எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆமா சூர்யா, இப்ப அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும் போலயே இருக்கு. போய் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிற. அப்பா கத்துவாருன்னு சொல்றேன். என்னதான் பண்ண போற? கண்டிப்பா நான் உங்க முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா திட்டுவாங்க. நான் என்னதான் பண்றது? அப்பா ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. ஒரு பையனை லவ் பண்ணது தப்பா போச்சு அப்பாவுக்கு. அவங்களுக்கு பல ஆசை இருந்திருக்கலாம் வேற பையனை பாக்குற மாதிரி. ஆனா எனக்கு என்ன பையனை பிடிக்குதோ அந்த பையனை தானே லவ் பண்ண முடியும். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஐயே பிடிக்கல. பிடிக்காம தானே கழுத்துல தாலி வாங்கினேன். வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க மேடம். வர வர கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போய் அந்த ஹாஸ்பிட்டலே கட்டி அழுகுங்க போங்க. கிடைக்கிற ஒரு நாள் லீவ்லயே நல்லா தூங்குங்க சரியா? என்ன மட்டும் கவனிச்சிடாதீங்க. உன்னை ஏதோ கவனிச்சிட்டு இருக்கேன். கிழக்குறீங்க ஏதாவது சொல்லிட போறேன். ரொம்ப கோவமா இருக்க போல. ரொம்பவுமே கோவமா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. லவ் பண்ணும்போது நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், உன்னை எந்த வேலையை வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமா இப்ப மட்டும் நீயா வேலை செய்யற? இல்ல. அப்புறம் என்ன மேம்? எனக்கு நீங்க தாங்க தாங்கன்னு தாங்கணும்ல, தாங்க மாட்டேங்கிறீங்களே. தாங்குறதானே, தாங்கிட்டா போச்சு. வாயிலே நல்லா வர சொல்றது உங்ககிட்ட எப்படின்னு கத்துக்கலாம். சரி என்னைக்காவது சூர்யா வெளியில கூட்டிட்டு போங்களேன். நான் கேக்குறப்பெல்லாம் எனக்கு வேலை இருக்குன்றீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தானே வெளியில கூட்டிட்டு போறேன். எங்க போகணும்? எங்கேயாச்சும் தூரமா? எங்க எங்க கேட்பாங்க? எங்கேயாச்சும் தூரமா போனா நல்லா இருக்கும். அதுவும் பைக்ல போனா சூப்பரா இருக்கும். என் வைஃப் ஆசைப்பட்டு கேட்டா கூட்டிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சுச்சு. நிழல் போல நானும் நடை போல நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில் நானே. உன்கிட்ட ஏன் லவ்வோ ஓகே சொன்னேன்னு இப்போ பயப்படுற காவியா? ஒரு கில்ட்டி ஃபீல். எனக்கு என்னமோ உன்னை ஏமாத்துற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு காவியா. என்னால தள்ளியும் வைக்க முடியல, ஓகேவும் சொல்ல முடியாம இருந்தப்ப ஓகே சொல்ல வச்சுட்ட காவியா. ஏன் உன்கிட்ட சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியல காவியா. ஏமாத்துறணும்னு தோணுது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல காவியா. ஐயோ அது என்னாச்சு? ஏன் அது இவ்வளவு சோகமா இருக்கீங்க? காவியா உன்னை ஏமாத்துறணும்னு தோணுது காவியா. என்ன ஏமாத்துறீங்களா? என்னாச்சு? என்கிட்ட என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? அது ஒன்னும் இல்ல காவியா, விடு. இப்ப எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் உனக்கு ஓகே சொல்லியிருக்க கூடாதுன்னு தோணுது காவியா. என்ன அதே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு உண்மையை சொல்ல நீங்க வந்தீங்க. நான் தான் என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன? இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் சொல்லணும்ல காவியா. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேண்டாம்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீ என்ன விட்டுட்டு போயிட்டீனா காவியா. நான் சொன்ன மாதிரிதான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்க நம்பிக்கை கொடுக்கணும்னா என்னதான் பண்றது? நானும் எவ்வளவு தூரம் பேசிட்டேன், ஏன் அதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்ப காவியா நான் உண்மையை சொல்றேன், அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். ஐயோ அதே இது என்ன உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே என்கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லல. விடுங்க. அந்த உண்மையை சொல்லி நான் விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உண்மை எனக்கு தேவையில்லாதி. எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆதி, வேற எதுவும் வேண்டாதி. அதனால நீங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த உண்மையை சொல்லி நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் நம்பிக்கை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லாதி. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட அந்த உண்மையை மட்டும் சொல்லாதீங்க ஆதி. எனக்கே தெரிய வந்தாலும் கூட நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டாதி. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி நான் நம்பிக்கை கொடுக்க போறேன்னு தெரியல ஆதி. சாரிடா காவியா, உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறணும். என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் அந்த உண்மையை வேணான்ட்டல, அப்புறம் எதுக்கு உண்மையை சொல்றீங்க? என் பக்கம் இருந்து நீ அதை யோசிச்சு பத்தியா? எனக்கு மனசு உறுத்துதுல. அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் கேக்குற அன்னைக்கு நீங்க சொன்னா போதும். இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானே தானே வேணாம்னு சொன்னேன்.
காவியா நீ என்ன நம்புறல, என்ன விட்டுட்டு போக மாட்டல்ல. அது நான் பல டைம் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் ஏன் ஆதி உங்களுக்கு நான் எப்படிதான் நம்பிக்கை கொடுக்கறது? எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என் மனசை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் தான் நம்பிக்கை கொடுக்கறல உங்க விட்டுட்டு போக மாட்டேன்னு. ஒரு விஷயத்தை நீங்க சொல்லாம மறைக்கிறது தான் ஆதி தப்பு. நானா வேணான்னு சொல்லும்போது நீங்க சொல்லாம இருக்கிறதுல தப்பு கிடையாது ஆதி. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆதி. காவியா நீங்க எதுவும் பேச வேணாம், அவ்வளவுதான் ஆதி. இதுக்கு மேல நம்பிக்கை என்ன, என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லாட்டினா வேணாம் ஆதி. நான் அவ்வளோ லவ் பண்றனால தானே நான் உண்மையை சொல்றேன்ற. இல்ல அது என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க லவ் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லாட்டினா வேணாம் ஆதி. இவ்வளவு தூரம் வந்து நீங்க என் மேல நம்பிக்கை இல்ல, அப்புறம் எப்படி ஆதி? நான் உன் மேல நம்புறேன்டா. அவ்வளவுதான் விடுங்க. இதுக்கு மேல இந்த வார்த்தையை பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நானே விட்டுட்டு போயிருவேன் ஆதி. அப்படியெல்லாம் பேசாத காவியா. இப்போ உங்களுக்கு வருத்தமா இருக்க மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இனிமே இந்த மாதிரில பேசக்கூடாது, ஓகேவா? ஓகேடா. சரி சரிங்க, இப்படி நல்லாவே இல்ல தெரியுமா? யாரு எப்போதும் சிரிச்சிட்டு இருக்கணும், சிரிச்சிட்டு இருந்தா தான் அழகா இருக்கு பாருங்க. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கண்மூடி தவம் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே சம்மதமா. பிரியாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா.